வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்களாயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்களாயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஏதோ ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இல்லை, ஃபர்ஸ்ட் நாளே நம்ம ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கிறோம். சரியா, ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்திருக்கிறோம் நம்மளோட நிகழ்ச்சிக்கு. ஏன்னா இது வரைக்குமே நம்மளோட நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கண்டென்ட் கொண்டு வந்திருப்போம், மக்களுக்கு தேவையானதை முடிஞ்ச வரை கொண்டு வந்து சேர்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக இருக்கும், பார்த்தாச்சு கேட்டாச்சு, ஏதோ ஒரு விதத்தில் ரிசர்ச் பண்ணியாச்சு, கொண்டு வந்தாச்சு, சேர்த்தாச்சுன்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் யோசிச்சதுக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறத விட அந்த ஒரு தொழில் சார்ந்த அந்த ஒரு துறை சார்ந்த ஒரு நபர் வந்து சொன்னாங்கன்னா நம்ம சொல்கிறதையும் விட இன்னும் கொஞ்சம் ஆர்க்கு அதிகமாக இருக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது நம்மளோட அண்ணன் தான். ஸோ நம்மளோட நிகழ்ச்சி அப்படின்னு வரும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், பல விஷயங்கள் வந்து பழகிருப்பீங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப லென்த்தாக அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்க போகுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அந்த கண்டென்ட்டை என்ன தவிர இன்னொருத்தர் எக்ஸ்ட்ராவாக பேசினா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்க போகுது. ஸோ இன்டர்வியூலாம் கிடையாது. நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதுக்கெலாம் முன்னாடி நம்ம அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம அண்ணன் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கராத்தே கிளாஸோட ஒரு மாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கராத்தே கிளாஸ் எது, அவர் எங்கேருந்து வர்றாரு அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். அவரோட பேர் அரவிந்த். சொன்னா வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருங்க ஸோ மக்களுக்காக. அப்புறம் நம்ம நிகழ்ச்சி எப்படின்னா ஃபேஷன் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான். அதில் வந்து நம்ம 4 கண்டென்ட்டாக நம்மளோட நிகழ்ச்சி பிரிஞ்சிடும். சரியா, இந்த 4 கண்டென்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேஷன் இருக்கும், ஆடைகள். அப்புறம் வந்து ஃபிட்னஸ், சுயக்கரை இருக்கும், செல்ஃப் கேர். அதுக்கப்புறமா வந்து ஆட்டிடியூட்னு ஒரு பகுதி இருக்குன்னா லைஃப் ஸ்டைலில் நடத்தை சம்மந்தப்பட்டது. இது வந்து லைஃப் ஸ்டைலில் சார் நாளார்ந்த வாழ்க்கையில் இப்படிலாம் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்புறமா கடைசியாக எடுத்துக்காட்டுன்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் வந்து ஒரு செலிபிரிட்டியோ ஒரு நபரையோ அப்படி இல்லைன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ப்ரூஸ்லி, தளபதி விஜய் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு நபராக எடுத்திருக்கோம். அப்படி எடுத்து அவங்கள பற்றி ஒரு விஷயத்த சொல்லி மக்களுக்கு இவங்க கிட்டேருந்து நம்ம என்ன விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போவோம்னா அதுதான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லப்படுற பகுதி. இதுதான் நம்மளோட நிகழ்ச்சியோட ஃபார்மேட். இந்த 4 விஷயத்தையும் பேசுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி நம்ம எப்படின்னா அந்த 4 பகுதியையும் வந்து உங்கள் கூட பிரித்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பேச போகிறோம். ஸோ எடுத்துக்காட்டு பகுதியில் இருக்க போகிறது இன்றைக்கி ஆக்டர்ஸ் கிடையாது, செலிப்ரிட்டிஸ் கிடையாது, பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது, அப்புறம் அனிமல்ஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்க போகிறது நம்மளோட அண்ணன் தான். ஸோ அவரை பற்றியே எடுத்துக்காட்டாக சொல்லுவார். ஸோ நீங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டு இன்னும் முக்கியமாக பேசிடலாமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே சோல்ஜர்ஸ், மங்களகரமான நிகழ்ச்சியை மஞ்சளிலிருந்து ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சி இன்னும் சூப்பராக கொண்டு போகிறதுக்கான நம்மளோட பக்கத்து துணையாக நம்மளோட எடுத்துக்காட்டாக அரவிந்த் அண்ணா வந்திருக்காரு. ஸோ அவர் யார், எங்கேருந்து வந்திருக்காரு, அவர் இந்த துறைக்குள்ளே வர்றதுக்கு என்னெல்லாம் சந்திச்சார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவரே தொடர்ந்து உங்ககிட்ட பேச தயாராக இருக்கார். காமாண்ணா. நான் வந்து என் பேர் அரவிந்த். நான் கிள்ளப்பண்ணையில் இருக்கிறேன். அப்போ தொடர்ந்து ஒரு 14 வருஷமாக கராட்டி ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறேன். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபிட்னஸ் சம்மந்தமாக ஏதாவது பண்ண வேணும், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஏதாவது பண்ண வேணும்னு சொல்லி இறங்கினது தான். கராட்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. கராட்டி வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்லேருந்து படித்து இப்போது மாஸ்டர் லெவலுக்கு வந்திருக்கேன். கராத்தே அப்படின்னு ஒரு முதல் 14 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. நான் வந்து அரவிந்த் அண்ணா கூட ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அவர் ஓரளவுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு சின்ன குறுகிய காலகட்டம் வந்து கராத்தேலாம் கொஞ்சம் கைவிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறமா ஒரு காலகட்டம் முடிஞ்சு திரும்ப அவர் வந்து கராட்டேக்குள்ளே வந்தார். இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கிளாஸஸ்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இலங்கைக்குள்ளே, கொழும்பு பகுதிக்குள்ளே அதிக அளவில் கிளாஸஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள்லேருந்து வளர்ந்தவங்க வரைக்குமே கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவரோட கிளாஸ் எது, அது எப்படி ஆரம்பிச்சிச்சு, அது எப்படி திரும்ப ரீஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் அப்படியே நிறுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போயிட்டு திரும்ப ஆரம்பித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு புது கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ணது, நான் படித்தது பம்பல்பட்டி இந்து காலேஜ். அங்கே இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணேன் கராட்டி. ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு பிகினர் லெவல்லேருந்து ஸ்டார்டிங்கில் என்னென்ன இருக்குது, இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி போகும்போது மட்டும் தெரிஞ்சிச்சு, கராட்டிங்கிறது ஒரு சண்டை, ஒரு ஃபைட்டிங் இது மட்டும் இல்லை. கராட்டி ஸ்போர்ட்ஸ், மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரியும் இல்லை. படிக்க வேணும், விளையாட்டு மட்டும் இல்லாமல் அதை பற்றி நிறைய படிக்க வேணுங்கிற ஒரு தூண்டுதல், ஆர்வம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் அது படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய டூர்னமெண்ட்ஸ் போனோம், நிறைய ப்ளே பண்ணோம், நிறையா வின் பண்ணோம், நிறையா வெற்றி தோல்வி நிறைய தாண்டி நிறையா கராட்டி பற்றி ஒரு நல்ல புரிதல் வந்துச்சு. இது ஏன், இது என்ன அவசியம், இதில் என்ன இருக்குங்கிறது தெரிய வந்ததுக்கப்புறம் அது தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு. அது நம்ம ஒரு ஸ்கூலில் ஒரு கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 போகிற மாதிரி
கண்டினியூஸாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன போகிறோம் அப்படிங்கிறத வந்து இப்போவே அண்ணன் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக அண்ணன் நம்மளோட நிகழ்ச்சியில் எடுத்துக்காட்டு பகுதியை ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு நபரை பற்றி பேசுகிறது தான் எடுத்துக்காட்டு. ஸோ ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் பேசிட்டு கடைசியாக தான் எடுத்துக்காட்டு அப்படிங்கிற ஒரு பகுதிக்குள்ளே போவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு காரணம் அண்ணாவை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ ஃபீல்டுக்கு வந்து பல வருஷமாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு விதத்தில் எப்படியுமே கஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த தட்டி கழிக்கிறது, சில பல இடங்களில் வந்து உங்களை அப்படியே தூர வைக்கிறது, தள்ளி வைக்கிறது, இது எல்லாமே நடந்திருக்கும். ஏன்னா ஒரு பக்கத்தில் கரெக்டாக இருக்குன்னா இன்னொரு பக்கம் தப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் முகம் கொடுத்தீங்க? நிறையவே உண்மைக்குமே ஒரு இதுன்னு இல்லை, எல்லா இதுலேயுமே இந்த பாலிட்டிக்ஸுங்கிறது கட்டாயம் இருக்கும். நிறைய நாங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன தான் எங்களுடைய டேலண்ட்டை காட்டி வந்தாலும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று வரும். எங்களை பிரேக் பண்ணி சாதாரணமாக இப்படி தட்டி கழிச்சிடுவாங்க, நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறையவே அந்த மாதிரி நேரத்தில் பொறுமையை தான் நிறையா கடைப்பிடிக்கணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் வந்து அது அப்படி தட்டுப்பட்டு போகுதுன்னு கவலைப்படவும் கூடாது, அதுக்காக அதை விட்டு போடவும் கூடாது. நாங்கள் பண்ணுற ட்ரைனிங்கோ நாங்கள் பண்ணுற ஒர்க்கையோ பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுக்காக அதெல்லாம் போனேன்னா அதை விட பெருசாக நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வரும், பெரிய ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ எடுத்துக்காட்டு பகுதியில் அண்ணன் வந்து எந்த ஃபீல்டுலேயுமே எந்த பிரச்சனையுமே இருக்கிறது சாதாரணம் தான். இப்போ நம்ம கராத்தே பற்றி பேசுகிறோன்றதுக்காக தற்காப்பு கலை சம்மந்தப்பட்ட நபர்கள் மட்டும்தான் இதை எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்தெல்லாம் விஷயத்துக்கு எடுத்துக்க போகிறீங்களோ, எதெல்லாம் பண்ண போகிறீங்களோ, புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு புது எடுத்துக்காட்டாக இருக்கும். ஒரு நபரே வந்து சொல்லும்போது பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா அவருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்தடுத்து பார்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பிளானு. ஸோ ஃபிட்னஸ் அப்புறம் ஃபேஷன் இது ரெண்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம செல்ஃப் கேர் பகுதியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம், அதாவது சுய அக்கறை பகுதியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், சுய அக்கறை பகுதிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ சுய அக்கறை பகுதி அப்படின்னு வரும்போது நம்ம இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நம்ம தேடி கண்டுபிடிச்சி சாதாரணமாக வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்குமே தேடி கண்டுபிடிச்சி பேசியிருக்கோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு தற்காப்பு கலை அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வர்றது என்ன? கராத்தே. ஏன்னா வந்து கராத்தே கிட் படம் பார்த்துருப்போம், நிறைய கும்ஃபு கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்து பழகின நமக்கு ஃபர்ஸ்ட்டு தற்காப்பு கலை அப்படின்னு சொன்னாலே பாக்ஸிங், முவாய் தாய்லாம் ஞாபகம் வராது. ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வர்றது கராத்தே தான். ஸோ கராத்தே அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக சண்டை போடுறது, அடிச்சிக்கிறது அப்படி மட்டும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி வரும்போது கராத்தே அப்படிங்கிறது உங்களோட ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், உங்களோட பாடி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவுமே ஒன்றிணைந்து போகிற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் அந்த ஒரு பாடிக்கு என்ன மாதிரியான அஃபெக்ட் இருக்குது, இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கராத்தே மாஸ்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம், இந்த ஒரு கராத்தே இண்டஸ்ட்ரிக்குள்ளே, இந்த ஒரு தற்காப்பு கலைக்குள்ளே சாதாரணமாக என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவீங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்குலாம்? ஒர்க் அவுட்ஸ்னு வரும்போது கராட்டியில் எப்படி ஒரு ஃபைட்டிங் இது வந்து ஒரு அமைப்போ அதே மாதிரி நம்மளுடைய பாடி வந்து அதுக்கு ப்ரிப்பேராக இருக்க வேணும். அதுக்காக நாங்கள் செய்யக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் ஒரு பேக்கேஜ் மாதிரி நாங்கள் டெய்லி பண்ணுறது தான். ஸ்ட்ரெச்சிங்ஸ், யோகா, அப்புறம் ஃபிட்னஸ் சம்மந்தமான எக்ஸசைஸ், அது எல்லாமே தொடர்ந்து இதுக்குள்ளே இருக்கும். அதுலேயே ரன்னிங், ஜம்பிங் அப்படிங்கிற ஒவ்வொரு கேட்டகரைஸாக நாங்கள் எக்ஸசைஸையும் பிரித்து அது பண்ணி கொண்டு போய்க்கிட்டு இருக்கோம். சாதாரணமாக பண்ணுற அந்த ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 எக்ஸசைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எதுக்காக பண்ணுறீங்கன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட முடியுமா? ஃபஸ்ட்டு நாங்கள் பாடி பார்ட்ஸ் படி போகிறதா இருந்தால் ஃபஸ்ட் நாங்கள் ஹெட் நெக் அது சம்மந்தமாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஹெட் நெக்குக்காக ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ணுவோம். அதுகள் வந்து இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஹெவியாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கு நாங்கள் எங்கள் பாடியை ப்ரிப்பேர் பண்ண வேணும். ஆமாம், அதுக்கான எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ணுவோம், கைக்கான எக்ஸசைஸ் பண்ணுவோம், காலுக்கான எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்தையும் முக்கியமான ஹார்ட் வந்து நல்லா பம்பாக இருக்கிறவரால் தான் எல்லாம் செய்ய முடியும். ஸோ அதுக்கு நாங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேணும். ஹார்ட்டை ஃபஸ்ட் ரெடி பண்ணி பம்ப் ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற ஸ்ட்ரெச்சிங்ஸ். சாதாரணமாக நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து ஹார்ட் பம்பை பற்றி இதுக்கு முன்னாடி பேசினதே கிடையாதுன்னா, ஏன்னா அதுக்கான சரியான சந்தர்ப்பம் அமையலை. மூச்சு பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ஆனால் ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி நம்ம பேசினது கிடையாது. கொஞ்சம் அதை தெளிவாக பேசுனீங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு ஒர்க் பண்ணும்போதோ ஸ்லீப் பண்ணும்போதோ எழுப்பும்போது ஹார்ட் வந்து ஒரு நார்மல் ரேட்டில் தான் அது துடிச்சு கொண்டு இருக்கும். ஃபஸ்ட் இப்போ நாங்கள் ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹார்ட் பம்பை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேணும். ஹார்ட் நல்லா பம்ப் ஆனால் தான் பிளட்டை வந்து நல்லா அது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஃபுல் பாடிக்கு.
அதுதான் எக்ஸசைஸோட ஸ்டார்டிங் ஒரு ஆரம்ப பகுதியாக நான் பார்க்குறேன். அது இருந்தால் தான் மற்ற எங்களுக்கான அந்த ரன்னிங், ஜம்பிங், ஹெவி ஒர்க் அவுட்ஸ்லேருந்து எல்லாமே பண்ண முடியும். அதுக்கு இந்த ஹார்ட் வந்து நல்லபடியாக வேலை செய்ய வேணும். அதுதான் ஒரு ஹார்ட் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. அது நல்லா ஒர்க் பண்ண தான் நம்மளோட பாடியும் நல்லா ஒர்க் பண்ணும். எஸ், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த மூச்சு பயிற்சி பற்றி பேசும்போது இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் இல்லையா? ஹார்ட் வந்து ஒரு நிலையாக இருக்கும். நம்ம தூங்கும்போது, வேலை பார்க்கும்போது, ஒரு இடத்துல உட்காந்துருக்கும்போது ஒரு நிலையில் தான் இருக்கும். அந்த ஒரு நிலையில் இருக்கிற ஹார்ட்டை வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு சண்டை போடுறதோ அப்படின்னா ஒரு விஷயத்த பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது உங்களால் அந்த ஒரு வேலையை பார்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த ஹார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஹார்ட்டை வந்து ரெடி பண்ணணும். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம், மெதுவாக நீ வந்து ரெடி ஆகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரெச்சிங், அப்புறமா வந்து வார்ம் அப்லாம் பண்ணுறது வழக்கமாக இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே, தற்காப்பு கலையாக இருக்கலாம், ஜிம்மாக இருக்கலாம், அப்படி இல்லைனா டான்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வார்ம் அப் பண்ணுறது வழக்கமாக இருந்திருக்கும். சரி, ஓகே, நம்ம இப்போது டயட் பகுதிக்குள்ளே வரலாம். என்ன மாதிரியான டயட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா ஒரு மேட்ச் அப்படின்னு வரும்போது ரிங்குக்குள்ளே போயிட்டோன்னா அதுக்கப்புறமா வெளியே வர்ற வரைக்குமே அந்த ஒரு மேட்ச் போய்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதாக இருந்தாலும் ஹவர்ஸ் கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க. அப்புறம் தலை சுற்றும், தலை வலிக்கும், இது எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிலாம் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு டயட் கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த ஒரு டயட் எப்படி இருக்குதா இருக்கும்? டயட்டுன்னு சொல்லாமல் நான் சொல்கிறேன், உங்களோட ஒரு எனி ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் எப்படியுமே எல்லோரும் சொல்கிறது தான். நீங்கள் எப்படியுமே சோஷியல் மீடியாவை எடுத்து பார்த்தா இதை பற்றி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் அதை பெருசாக கேர் பண்ணுறது இல்லை. நாங்கள் ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஒரு 1 hour 1.5 hour போதே சாப்பிட்றது இது வந்து பேசிக் திங். என்ன மாதிரியான சாப்பாடு? இப்போ நாங்கள் சொல்லுவோம், இப்போ நாங்கள் ஒரு ஹெவி எக்ஸசைஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கு ஒரு 2 hours ஒரு ஹெவி மீல் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. அது 1 and 1.5 hours அப்புறம் அது டைஜஷன் ஆகிடும். அப்படி இல்லாமல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் மீல் எடுத்துக்கலாம். ஃபுட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஏதாவது கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்க்கு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஒரு 1/2 hour இது எல்லாமே முடிச்சிட வேணும். பாடி கிளியராக வச்சுக்கொள்ள வேணும். முக்கியமான விஷயம் தண்ணி குடிக்கணும். நிறைய உங்களால் எவ்வளோ தண்ணி முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க. பார்த்துக்கங்க மக்களே, தண்ணி குடிக்கணும். அடிக்கடி நான் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஆக்சுவலாக ஒரு முன்னோடியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே, சொல்லுங்கண்ணா. நீங்கள் தண்ணி வந்து நம்ம பாடியில் உண்மைக்குமே 70% இருக்கிறது வாட்டர் டம்ளரில் கலந்து. ஸோ அந்த வாட்டர் வந்து நல்லா பாடிக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேணும். உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஃபுட்டு எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். எனி ஃபிட்னஸ், நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸ் செய்கிறவராக இருந்தாலும், ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும், எங்கே போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போகணும் மஸ்ட். ஏன்னா நீங்கள் தண்ணி குடிச்சே ஆகணும். தண்ணி குடித்தா மட்டும்தான் உங்களுடைய எல்லா ஒர்க் அவுட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ எஸ், நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம சும்மாவே இருக்க போகிறோம், துருப்பிடிக்க போகுது அப்படின்னா தேவையே இல்லை. எந்த விதத்துலையுமே ஆயில் போட தேவையில்லை, பெட்ரோல் போட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட கை காலை அசைக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தில் முன்னாடி போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடம்புக்கு தேவைப்படுற ஆயில், பெட்ரோல், ஃபியூவல் எல்லாத்தையுமே போடணும் இல்லையா? அது எல்லாமே நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய விஷயங்கள் கிடையாது. ஒரு பாட்டில் தண்ணி தான், அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தார். அப்புறம் ஒர்க் அவுட்ஸ் அப்படி இல்லைன்னா கராத்தே, இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அதிகமான அளவில் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறது வந்து 2 hours முன்னாடியே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதனால்னா கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த ஒரு டைமை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்படியே சரி ஓகே சாப்பிட்டுட்டு அடுத்தே விளையாடலாம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கான டைமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நம்ம அடுத்ததாக கேட்க போகிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா தற்காப்பு கலைகளாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், ஜிம்மாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஆக்சுவலாக நம்ம எது பண்ணாலுமே அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ கராத்தே அப்படி இல்லைனா இந்த ஒரு தற்காப்பு கலை பண்ணும்போதுன்னா ஆக்சுவலாக ஏதாச்சும் நோய்கள் ஏற்படலாமா, அப்படி இல்லைனா ஃப்ராக்சர்ஸ் வர்றது எதில் அதிகமாக இருக்குது, எதில் நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது என்னவாக இருக்கும்? கராட்டிலன்னு பார்த்துக்கிட்டா பெரிய டேஞ்சரஸான திங்ஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போதோ நம்மளோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது சின்ன கிராம்ப்ஸ் வர்றதுக்கான முறைகள் இருக்குது. சில ஹெவியான நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிராம்ப்ஸ் வரலாம், கை காலில் கிராம்ப்ஸ் வர்றது உண்டு. ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் எங்களோட ஒர்க் அவுட்டையும். அந்த மீல் எடுத்துக்கொள்கிறது வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு ரொம்பவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அந்த மீலை வந்து கணக்கான டைமில் எடுத்துக்கொண்டால் நமக்கு பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது. எல்லாருமே சொல்லுவாங்க கராட்டின்னு சொன்னால் ஃபைட்டிங்ஸ், அடித்து கொள்ளுவாங்க, ரத்தம் வரும்,
அப்படிங்கிறது தான் வெளியே இருக்கவங்களுக்கு மொத்தமாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிங்கிறது இல்லாமல் கராட்டிக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மூலயமா ஒரு பாடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கொள்ளலாம், ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுகளும் சுகம் பண்ணலாம் க்ரோத் த்ரூ கராட்டி மூலயமா. எஸ், கராட்டே அப்படிங்கிறத தாண்டி ஒரு தற்காப்பு கலை அப்படின்னு வரும்போது சரி ஓகே சண்டை போடுறது மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்காமல் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக நம்ம தேடி பார்த்தோம். இப்போ அண்ணன் சொல்லியிருந்தார் இல்லையா, அண்ணன் வந்து இதுக்காக படிச்சுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு. ஒரே அடியாக அப்படியே சும்மா வந்துட்டு சண்டை போடுறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கற்றுக் கொடுக்கல. ஸோ ஒரு விஷயத்தை கரெக்டாக முழுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா முதல் விஷயம் தற்காப்பு கலையாக இருக்கட்டும் சண்டை போடுறதா இருக்கட்டும் எல்லாமே உங்களோட உடம்புக்கானது. ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா தான் இது எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு வாங்க போகலாம் இன்னைக்கான ஆக்சுவலாக ஃபேஷன் பகுதிக்குள்ளே. கராத்தேக்குள்ளே என்ன ப்ரோ ஃபேஷன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பேசலாம். ஓகே சோல்ஜர்ஸ், ஸோ ஃபேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கராத்தே அப்படின்னு வந்துட்டா என்ன தான் ஃபேஷன் பற்றி கேட்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கராத்தே யூனிஃபார்ம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த யூனிஃபார்மு. ஏன்னா நம்ம வீட்டில் 2 சின்ன பசங்க இருக்கானுங்க, அவனுங்க வந்து ரீசெண்டாக கராத்தே கிளாஸ் போகலான்னு போனானுங்க. 2-3 வாட்டி அதுக்காக ட்ரெஸ்லாம் தச்சுக்கிட்டானுங்க. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, ஏன்னா நானும் சின்ன வயசில் கராத்தே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் கிடைக்கல. இப்போ வந்து மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். அதுக்கெல்லாம் முன்னாடி கராத்தேல அந்த ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ட்ரெஸ் கோட் எதை குறிக்குது, எதனால் இந்த ஒரு ட்ரெஸ் கோட் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் ஃபஸ்ட் டைம் கராட்டி கிட் போடும்போது இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் என்னது இது ஒயிட் கலர் இது என்னது, அப்போது அது என்னன்னே தெரியாது. இப்போது தேடி பார்த்தது உண்டு. ஜப்பனீஸ் வந்து இது வந்து கராட்டிக்கு யூஸ் பண்ணுற இது ஒரு யூனிஃபார்ம், இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான அவங்களோட ஒரு ட்ரெஸ். அது வந்து அவங்க மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஃபிட்டாக இருக்காது, லூஸாக தான் வேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கராட்டி பண்ணும்போது நாங்கள் கை கால் தூக்குவோம். நான் புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். கை கால் தூக்குவோம், அப்போ நாங்கள் ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ணுவோம், ஃப்ளைங் கிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ட்ரெஸ். அது அந்த ட்ரெஸ் வேர் பண்ணும்போது உங்களோட வேர்வை அதுகள் வந்து ட்ரெஸ்ஸுக்கு உறிஞ்சிக்கொள்ளும், பட் ட்ரெஸ் வந்து பாரமாக இருக்காது. ட்ரெஸ்லேருந்து வேர்வை மெல்ல 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 கீழே போயிடும். ஸோ அதுக்கான ஒரு கம்ஃபர்டபுளான முறையில் தான் அந்த ட்ரெஸ் வந்து, ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லி கொண்டு போகலாம். ஸோ அதுதான் எளிமையாக சொல்லணும்னா அதுதான் அந்த ட்ரெஸ்ஸோட. எனக்கு இந்த விஷயத்த கேட்க பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எது கொடுத்துறோம், அழகாக இருக்கணும்னு கொடுத்துறோம், தம்பி என்ன போடுப்பா அழகாக இருக்கிறோன்னு கொடுத்துறோம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா மக்கள் வந்து கவர்ந்து இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துறோம். ஆனால் இந்த ஒரு ஃபீல்டில் இந்த ஒரு கராத்தே அப்படின்னா தற்காப்பு கலைன்னு வரும்போது இந்த ஒரு ட்ரெஸ்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா யூனிஃபார்ம் அப்படின்னு வந்துட்டாலும் ஷர்ட்டும் பேண்ட்டும் தான் அதிகமான அளவில் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு டிஷர்ட்டும் பேண்ட்டும். ஆனால் கராத்தே யூனிஃபார்ம் மட்டும் ரொம்ப தனித்துவமாக இருக்கும். அது வந்து ரொம்ப பாரமாக இருக்கும் மாதிரி தெரியும் நமக்கு பார்க்கும்போது, என்ன ரொம்ப பெருசாக இருக்குது, பேகியாக இருக்குது, பாரமாக இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா அது பாரமாக இருக்காது, எவ்வளோதான் வேர்வையை உறிஞ்சாலுமே கூட அது கீழ்ப்பகுதியில் அப்படியே அதை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும், அதனால் பாரமாலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஷன் பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ஆனால் தற்காப்பு கலைக்காக ஒரு துணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பாக்ஸிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டிஷர்ட் ஒன்று கூட இல்லாமல் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுவுமே கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட உடம்பை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து தனியாக ஒரு துணி வச்சுருக்காங்க, அதுக்காகவே ஒரு ஃபேஷன் வச்சுருக்காங்கன்னும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது, பெல்ட்டு. ஏன்னா வந்து பல விதத்தில் பெல்ட் வச்சுருக்காங்க, கலர் கலராக இருக்கும், ஆரஞ்சு பெல்ட்டு, அதுக்கப்புறம் பிளாக் பெல்ட்டு, ப்ளூ பெல்ட் இருக்குது, அப்படிங்கிற மாதிரி நிறைய பெல்ட் இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. தெரிஞ்ச ஒரு மனுஷன் அதை பற்றி கற்றுக்கிட்ட படித்த ஒரு மனுஷன் சொல்லும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். பெல்ட் வந்து எப்படியுமே ஒயிட்டில் இருந்து பிளாக் வரைக்கும் பெல்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் எப்படி சொல்லணும்னா நாங்கள் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 போகிற மாதிரி இந்த பெல்ட்ஸ்லேயும் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு இருக்குது கிரேட்ஸ். இப்போ அதனால ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினிங் லெவலில் இதை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் படிக்க தொடங்கி ஒரு 3 months 6 monthsல நாங்கள் அவருக்கு இது எல்லாமே ஒரு சிலபஸ் மாதிரி தான் போகும். எப்படி ஸ்கூலில் நாங்கள் பாடம் படிக்கிறோமோ அதே மாதிரி தான் கராட்டிலையும் இப்போ கிரேட் 1க்கான ஒரு சிலபஸாக ஒயிட் பெல்ட், அந்த மாதிரி அடுத்த பெல்ட்ஸ் அப்படி வரும். நீங்கள் படித்து முடித்து ஒரு ஒயிட், yellow, green அப்படி போய்கொண்டு இருக்கும்போது அடுத்து லாஸ்ட்டாக வரப்போகிறது அந்த பிளாக் பெல்ட். அதாவது நீங்கள் ஒரு ஹை லெவல் ஸ்டூடெண்ட் மாதிரி பிளாக் பெல்ட். ஓகே,
சூப்பர். ஸோ அந்த ஒரு பெல்ட்டோட கலர்ஸ் பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு துணிமணிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஜட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் கராத்தேயில் இந்த ஒரு பெல்ட் வந்து ஒரு முக்கியமான பகுதியை வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த விஷயம் வந்து ஹேர் ஸ்டைல்ஸ். ஏன்னா மேட்ச் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து கரெக்டாக இல்லைன்னா சில பல இடங்களில் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கராத்தேன்னு வரும்போது ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும். நான் பார்த்துருக்கிற ஒரு நபர் வந்து மொட்டை அடிக்கிறதுலேருந்து வெளியே வர மாட்டார். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஹேர் ஸ்டைல்னு பார்த்தா இப்போ நாங்கள் படங்களில் காட்டுற மாதிரி நிறைய முடி வளர்த்து பின்னி கொண்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. கராடி செய்கிறாங்க, ரொம்பவே வேர்க்கும், ரொம்பவே வேர்வை வந்து வெளியேற்றுவோம். ஸோ அதனால ஹேர் வந்து ரொம்பவே கட்டையாக தான் வெட்டியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய ரீசன் மொட்டை அடிக்கிறது. நிறைய மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கராட்டி செய்கிறவங்க மொட்டை அடிச்சுட்டா இருப்பாங்க. ஏன்னா ஹேர் அவ்வளோ வளர விட மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஸ்வெட் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் முடியும் வரைக்கும் ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் ஒர்க். ஸோ அதனால முடியை ரொம்பவே கட்டையாக வெட்டுவாங்க. ஈவன் டூர்னமெண்ட்ஸ் போகும்போது ஹேர் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். ரொம்ப ஹேர் வளர்த்துருந்தேன், நாங்கள் ரெஸ்லிங்லேயே பார்த்துருப்போம், முடியெல்லாம் பிடிச்சி அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேர் வந்து இன்னொருத்தருக்கு கையில் மாட்டாத அளவுக்கு ஹேர் வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா, இடம் பொருள் ஏவல். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தான் சரி. நீங்கள் அடுத்த வாட்டி போயிட்டு உங்களோட கராத்தே செய்கிற நண்பரை கலாய்க்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கங்க, ஏதாச்சும் தூக்கி சொருகிற போகிறான். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து அடுத்த ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே போயிட்டு இது எல்லாத்தையும் பேசலாம். ஏன்னா இதுதான் ஆக்சுவலாக கராத்தேக்கும் சாதாரண மக்களோட வாழ்க்கைக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ வாங்க போகலாம் ஆட்டிடியூட் பகுதிக்குள். ஓகே சோல்ஜர்ஸ், ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நடத்தை அப்படின்னு வரும்போது கராத்தே அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு ரிங் இருக்கும், ஒரு டூர்னமெண்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து அதோட அந்த ஒரு தற்காப்பு கலையோட பேஸ், அந்த ஒரு விளையாட்டோட பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதில் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து ஆக்சுவலாக மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தற்காப்பு கலை அப்படின்னு வந்துட்டாலே சண்டை போடுறது தானே கற்றுக் கொடுக்குறாங்க. இதனால் வந்து பசங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறானுங்க, இவனுங்க வந்து இங்கே கற்றுக்கிட்டு வந்து வீட்டு பக்கத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு, எனக்குமே கூட சில பேருக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஏன்னா அஃப்கோர்ஸ் அது நடக்கிறது உண்டு. ஆனால் ஆக்சுவலாக அப்படி ஒரு விஷயம் இருக்கா, அதை பண்ணுறதுக்கு அளவு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கராட்டின்னு சொன்னாலே அது வந்து டிசிப்ளின். ஃபஸ்ட் வந்து நாங்கள் கராட்டி படிக்கிற ஒரு ஆளுக்கு டிசிப்ளின் வந்து 100% பார்ப்போம். அது இல்லாட்டி ஃபஸ்ட் அதை தான் செய்வோம். கராட்டி படிக்கிற ஒரு ஆள் நல்ல ஒரு டிசிப்ளினில் இருக்க வேணும். சண்டைகள் பிரச்சனைகள் வந்து சொல்லலாம். இப்போ எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சின்னதில் நான் எங்கள் தம்பியோட அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நிறையாவே இருக்குது. ஸோ அது வந்து சண்டை பிடிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் இதை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறதுனால, ஃபைட் பண்ணுறதுனால வந்து அதை வந்து ஒரு விஷயமாக பெருசாக பார்க்குறாங்க. இதனால தான் இவன் பண்ணுறானா இருக்கும்னு சொல்லி. ஒரு சின்ன பையன் எடுத்துக்கிட்டால் சொல்லுமே, அவர் எப்படியுமே ஸ்டார்டிங்கில் ஒரு ஏஜ் வரைக்கும் கொலைப்படி பண்ண தான் செய்வார். என்ன தான் செஞ்சாலும் அவங்கள்ட்ட அந்த கொலைப்படி இருக்கும். அந்த டைமை தாண்டினதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அது இல்லாமல் போயிடும். ஸோ கராட்டி எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். ஸ்டார்டிங்கில் 1-2 தெரிஞ்சு சண்டை போடுறவங்க கூட ஃபுல்லாக அதை படித்து இதுதான் சப்ஜெக்ட் இதுக்குள்ளன்னு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுவாங்க. இப்போ எங்களோட கிளாஸு கூட எடுத்துக்கிட்டாலும் சரியான கொலைப்படி பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது நான் பர்சனலாக சொல்கிறேன். சாரி கொலைப்படி சார், அடிச்சு கொள்றான், வீட்டில் சொல்கிற பேச்சு கேட்குறான்னு இல்லை அப்படின்னு ஒரு அப்பாவே அடிச்சிருவான் போல இருக்குது சார், பயமாக இருக்குது சார். ஒரு 6 months ஒரு குறுகிய காலகட்டம், ஒரு 6 months ஒரு 1 yearக்கு அப்புறம் திரும்ப ஃபீட்பேக் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவன் சொல்லலாம் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கான் சார், டைமுக்கு படிக்கிறான், டைமுக்கு சாப்பிட்றான், பேரண்ட்ஸோட நல்லா பேசுகிறான், அவனோட வேலையை ஸ்பெஷலி சொல்கிற திங்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து அவன் ஷூ எங்கேயோ கழட்டி வீசிட்டு ட்ரெஸ் எங்கேயோ போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் அப்படின்னு. இதுவே ஒரு 6 months 7 months ஆகுது. கராட்டின்றது அது சொல்லலை. ஒரு இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், அவன் ஷூ அவனே க்ளீன் பண்ணுறான் சார், அவன் யூனிஃபார்ம் அவனே கழுவி கொள்கிறான், அவன் தேவைகள் அவன் வேலைகளை அவனே செஞ்சு கொள்கிறான். ஏன்னா நாங்கள் வந்து இது ஸ்டார்டிங் எங்களோட கிளாஸில் நான் ஃபஸ்ட்டே சொல்லி இந்த டிசிப்ளின் பற்றி நாங்கள் செய்கிற ஒரு விஷயம் இது. பிள்ளைகளுக்கு அதை நாங்கள் பழக்கி விட்டதுக்கப்புறம் அவங்க அதை பண்ண தொடங்கிடுவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் பார்க்க டைம் இருக்காது. நாங்கள் கிளாஸ்க்கு என்டர் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஸ்லிப்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்லிப்பர் கட்டாயம் அழகாக ஒரு இடத்துல கழட்டி ஓரமாக வச்சிடணும். அது வந்து உங்களோட வீட்லேயும் அது இப்போ இவர் இங்கே செய்கிறது உங்களோட வீட்டில் அது சும்மாவே கண்டினியூ ஆகும். வாட்டர் பாட்டில், ட்ரெஸ், எங்களோட கராட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் அவங்க யூனிஃபார்ம் அவங்க தான் கழுவாங்க. பேரண்ட்ஸை கழுவ விடுறது, அவங்க கழுவி பழக வேணும். அந்த ட்ரெஸ் அவங்க தான் வேர் பண்ண போகிறாங்க, அவங்க தான் அதை கேர் பண்ண வேணும். அது கழுவுறதா இருக்கட்டும், அதுக்கு பர்ஃப்யூம்ஸ் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க செய்யும்போது நெக்ஸ்ட் லெவல் இது எங்கே போகுதுன்னா அவங்களோட யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம் வரைக்கும் அவங்களே கழுவி கொள்வாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிசிப்ளின்ஸையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரும்போது அது பெரிய லெவலில் அது ஒரு பெரிய இதாக
ஆக்சுவலாக நான் அடுத்து வச்சிருந்த கேள்விக்கும் சேர்த்து அண்ணா இப்போவே பதில் சொல்லிட்டாரு. அதனால் நான் எப்படி கேள்வி கேட்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒரு சின்ன பையனுக்கோ அப்படின்னா சாதாரணமாக ஒரு பையன் அப்படின்னு வந்துட்டாலே அவனுக்கு பிடிக்காத விஷயத்த வந்து பிடிக்காத விதத்தில் சொன்னான்னு அவன் கேட்க மாட்டான். பிடிச்ச விஷயத்த வச்சு பண்ணோன்னா அவன் கண்டிப்பாக கேட்பான். இப்போது கராத்தே விளையாடணுன்னு அவன் எப்பயுமே வீட்டில் சண்டை போட்டு தான் போயிட்டு கிளாஸ்லேயே சேர்ந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் இல்லையா. ஸோ பிடிச்ச ஒரு இடத்துல ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அவன் கற்றுப்பான். ஒரு காலகட்டம் போகும்போது அவனுக்கே தோணிரும் இதுதான் சரி, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தோணிரும். அதுக்கு முதல் படியாக இருக்கிறது அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது தான். ஸோ கராத்தே அப்படின்னா ஒரு தற்காப்பு கலை அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. நீங்கள் சரியான இடத்துல சரியான முறையில் சரியான விஷயத்த கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு நபருமே கூட, பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம், அவங்களுமே கூட கற்றுக்குவாங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு தற்காப்பு கலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு உங்களோட மகனையோ மகளையோ ஈடுபட வைக்கிறீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு விஷயத்த ஃபுல்லாக செவிசாயிங்க. அப்போ தான் உங்களுக்குமே தெரியும் அவன் எதுக்காக கேட்குறான் அப்படிங்கிறது. போனதுக்கப்புறம் அவன் கேட்குறதையும் தாண்டி நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் அங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் மூலியமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ இப்போ நீங்கள் நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நிகழ்ச்சியை முடிச்சுக்கும் போது அண்ணா அவரோட கிளாஸ் எங்கே இருக்குது, அது ஆக்சுவலாக வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுவார். ஸோ அதோட நம்ம கிளம்ப போகிறோம். அதுக்கெலாம் முன்னாடி வாங்க முடிச்சுக்கிற பகுதிக்கு போகலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் உங்கள் சல்லு. ஆனால் ஆஸ் யூஷுவல் கிடையாது, புதுமையாக நம்மளோட அரவிந்த் அண்ணா இருக்கார். ஸோ அவரோடய முடிச்சுக்கலாம், அவர் முடிச்சுக்குவார். நாங்கள் வந்து எங்களோட கராட்டி ஸ்டைல் வந்து ஷோட்டோகான். நாங்கள் ரொம்ப கராட்டி பழமையான ஒரு ஸ்டைலை தான் நாங்கள் இப்போ மாடிஃபை பண்ணி கொண்டு இருக்கோம். எங்களுடைய அகாடமி பேர் வந்து ட்ரிஷூல் மார்ஷல் ஆர்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் தான் நாங்கள் கராட்டி பண்ணி கொண்டு இருக்கோம். நாங்கள் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஒரு 5-6 பேர் இருக்கோம். அதுக்கு மேலே ஹெட் சீஃபாக இருக்கிறாரு எங்களுடைய சென்சி சிவி சுதர்ஷன். ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு கொட்டேனா, கிர்லப்பனை, நொகேகோட பிரான்ச்சஸ் ரன் ஆகி கொண்டு இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் இந்து காலேஜ் ஸ்கூல் பண்ணி கொண்டு இருக்கோம். இன்னும் நிறைய ஸ்கூல்ஸில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் மகளே. ஸோ கிளாஸ் பேர்லாம் கேட்டுக்கிட்டீங்கல்ல. ஓகே, அதுக்கெலாம் முன்னாடி இப்போவும் நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களோட மகனோட அப்படி இல்லைன்னா உங்களோட மகளோட சரியான விஷயத்த செவிசாயிங்க. ஒரு காலகட்டம் போகும்போது அவங்க சரியான விஷயத்த செவிசாய்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இப்போ கிளம்புறேன். உங்கள் அண்ணன் அரவிந்தோட அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இப்போ கிளம்புறேன். இன்னொரு நாள் வருவேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் செல்வம். போயிட்டு வாங்க. டாடா.